आनंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. As we are entering 2024, I thought I would share a message from a lecture I attended today. நம்ம 2024 பிரவேசிச்சுட்டு இருக்கோம். நம்ம புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னால் இன்றைக்கி ஒரு திருப்பாவை உபன்யாசம் டாக்டர் வெங்கடேஷ் அப்படிங்கிறவரோட உபன்யாசம் இன்றைக்கி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது எனக்கு. எல்லே இளங்கிளியே அப்படிங்கிற பாசுரம். There is a 15th பாசுரம் in திருப்பாவை. There is one line that got my attention. There are so many messages, so I'm not going to go into it. I don't want to take too much of everybody's time. There is one line. நானேதான் ஆயிடுக, let it be me, let it be me. That is the message I wanted to share from today's பாசுரம். அதாவது, if somebody accuses you, whether you have committed a mistake or not, the first thing you should do is, let it be me. We should not go and argue. Sorry, I made the mistake. அப்படின்னு சொல்லிட்டு you do namaskaram to them and say forgive me. என் தப்பு பண்ணது, என் தப்பு அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு அபராத பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் லைனோட சட்டில் மெசேஜ் இன் திஸ். அதாவது we treat everybody as ஆத்மா. Every human being, every animal, every tree, plant is an atma. So if another atma says that somebody goes on the road, he hits you by accident, there is no point in arguing it, right? So if somebody accuses you even for a thing which you have not done, நம்ம பண்ணாத தவறை நம் மீது குற்றம் சுமர்த்தப்பட்டாலும் நாம் இதை செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he gave an example from ராமாயணம். இந்த ராமாயணத்தில் என்ன ஆகும், இந்த ராமர் காட்டுக்கு போயிடுவார் இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் இந்த கூனி தெருவில் அயோத்தி மாநகரில் அந்த நகையெல்லாம் போட்டுண்டு எல்லா தங்க நகைகள் கைகேயிக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டுருவோம். கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பரதனுக்கு தான் பட்டம் சூட்ட போகிறான்னு நிறைய அவகிட்டேருந்து அவளை குஷிப்படுத்தி நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு போயின்னு இருப்பாள். அது எப்படி இருந்ததுன்னா, அது தம்மங்குத்தாடி ஒரு குரங்கு வச்சுட்டு இருப்பான் இல்லையா, அந்த குரங்குக்கு இந்த எல்லா ஆபரணமும் போட்டு அழிச்சுட்டு போவான் ரோட்டில். அந்த மாதிரி இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுறாளே, இதை நம்ம யார்கிட்டையாவது மூட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருகுணன்ட்ட போய் சொல்லுவாள். சத்ருகுணன்ட்ட போய் பாரு, இவ எவ்வளவு பெரிய குத்தம் பண்ணியிருக்கா, இவளால் தான் ராமன் இப்போ இது காட்டுக்கு போனான்னு ஏற்றி விட்டுருவா அவனை சத்ருகுணன். சத்ருகுணன் உடனே என்ன பண்ணுவான், ரொம்ப கோவம் ஒரு பெரிய கொம்பு எடுத்து ஓங்கி அடிக்க போவான். அப்போ ஒரு கை தடுக்கும். யாரான்னு பார்த்தா அது நம்ம பரதன். பரதனுக்கு பரதாழ்வார்னு சொல்லுவா இல்லையா, பரதனோட கை அங்கே தடுக்கும். பரதன் சொல்லுவான், இவ மேலே தப்பு இல்லைடா, இவ நம்ம அம்மா வீட்டில் கைங்கரியம் பண்ணுறவோ வேலைக்காரம்மா, இவ அவளுக்கு வேலை பண்ணுறவோ, அதனால் நம்ம அவளுடைய எஜமானி நன்னா இருக்கணும்னு தான் அவன் நினைப்போம். அதனால் அவளோட காரியத்தை தான் அவள் பண்ணா, அதனால் அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு பரதன் சொல்லுவான். உடனே சத்ருகுணன் கேட்பான், அப்போனா கைகேயி மேலே தான் தப்பு அப்படின்வான். உடனே பரதன் சொல்லுவான், கைகேயி அம்மா மேலேயும் தப்பு இல்லைடா, எந்த தாயுமே தன் மகன் பட்டத்துக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவோம், அதனால் நீ அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுடா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போன்னா தசரதன் மேலே தான் தப்பு அப்படின்னு தசரதன் மேலே சொல்லுவான் சத்ருகுணன். உடனே பரதன் சொல்லுவான், தசரதன் மேலேயும் தப்பு இல்லைடா, அவர் சத்தியசந்தன், அவர் நம்ம அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டார். எப்போ ஒரு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு அவர் மீற முடியாது, அதனால் நீ அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு பரதன் சொல்லுவான். அப்போனா நம்ம ராமன் மேலே தான்ப்பா தப்பு அப்படின்னு வானா சத்ருகுணன். உடனே பரதன் சொல்லுவானா, நம்ம ராமன் மேலேயும் தப்பு இல்லைடா, அவன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பித்ருவாக்கிய பரிபாலனம். ஒரு பிள்ளை என்ன பண்ணணும், நம்ம அப்பா சொல்கிறத அவனால் மீற முடியாது, மீறக்கூடாது, அதுதான் அவனோட தர்மம் இல்லையா. ஜீவத்தோ வாக்கிய கர்ணாத்துன்னு இருக்குது. அதனால் நம்ம அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர் சொல் பேச்சை கேட்டு தான் அவன் நடக்கணும்.
அதனால் அவன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவன் அப்பா வாக்க மீற முடியாது, அவன் காட்டுக்கு போனான். இப்போ சத்ருகுணன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். முதல்ல நம்ம கூனி மேலே தப்புன்னு நீ சொன்ன, அவன் வேலைக்காரம்மா வேலை பண்ணுறவா எஜமானியம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்போனா கைகேயிக்கு எங்கே புத்தி போச்சு, கைகேயி மேலே தப்புன்னு. கைகேயி எந்த தாயாரும் தன் புள்ள பட்டத்துக்கு வரணும்னு தானடா பாப்பா, அதில் என்ன தப்பு, ஒரு தாயாரோட இதில் எண்ணத்தில் என்ன தப்புன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தசரதன் மேலே தப்புன்னு. நீ என்ன சொன்ன, தசரதன் சத்தியசந்தன், அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டாமா, அதுக்காக அவன் கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றினார்னு. அப்புறம் ராமர் மேலே தான் தப்புன்னு சொன்னேன். நீ ராமர் சொன்ன பித்ருவாக்கிய பரிபாலனம், அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ட்டு. இப்போ எனக்கு யார் மேலே தப்பு சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னு நான். இப்போ பரதன் சொன்னான்னா என் மேலே தான்டா தப்பு. பரதன் சொன்னான், நான் இங்கே இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. நான் முதல்ல அப்பாட்ட போய் தடுத்திருப்பேன். நான் சமயம் பார்க்காம கேகே தேசத்துக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே இருந்தால் அதில் இருக்கிறது ஒன்று கூட நான் நடக்காமல் விட்டுருக்கவே மாட்டேன். எப்போ அப்பா சபையில் விஞ்ஞாபிச்சர், ஜனங்கள்லாம் சேர்ந்து ராமன் தான் பட்டத்துக்கு வரணுங்கிற ஆயாச்சு. அது அரசியலில் நிர்ணயம் பண்ணியாச்சு. அரசியலையும் குடும்பத்தில் கொடுத்த ஒரு வரத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். எல்லாம் என்னோட தப்பு, இதெல்லாம் கூட பெரிய தப்பு. நான் பிறந்ததுனால தான்டா கைகை ஆசைப்பட்டா, நான் பிறந்ததே தப்புடா அப்படின்னு நான் பரதன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம பங்கு என்னதுன்னு நம்ம பார்க்கணும். இதில் அவன் மேலே தப்பு, அவன் பங்கு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பங்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசகர் இந்த ராமாயணத்துலேருந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோ, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சம்பாஷணை. மனைவி காவேரியிலேருந்து அந்த காலத்தில் தண்ணி எடுத்துன்னு வரணும். காவேரி கரையிலேருந்து குடத்தில் தண்ணி எடுத்துன்னு ரொம்ப தூரம் 2 மைல் தூரம் நடந்து போய் எடுத்துன்னு தண்ணியை வீட்டு வாசலில் வச்சுட்டு அடுத்த குடம் எடுத்துன்னு வரதுக்கு போயிருக்கா. அதுக்குள்ளே வெளியில் போன கணவர் என்ன பண்ணிட்டார், கிடுகிடுன்னு ஓடி வந்தார். பார்க்காத குடம் தட்டிக்கு கீழே விழுந்துட்டார். அந்த கீழே விழுந்து உடனே அங்கேருந்து அடுத்த குடத்தை எடுத்துட்டு ஒய்ஃப் வரா. அவளுக்கு கோபம், இப்போ தான் ஒரு குடம் அவ்வளோ 2 மைல் போய் ஓடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொட்டிவிட்டாரேன்னு அவளுக்கு கோபம். நட்ட நடுவில் வச்சுருக்காளே, இந்த மாதிரி காலில் அடிபட முடியாதுன்னு அவருக்கு கோபம். ஸோ இவர் நீ இந்த மாதிரி நட்ட நடுவிலே வச்சுருக்கேன், உனக்கு மூளை இல்லையான்னு அவர் கேட்க, அவர் நான் அவ்வளோ தூரம் 2 மைல் தூரம் போய் எடுத்துட்டு வரணுமே இப்படின்னு அவ கேட்க, வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், நீ பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு, நான் 2 மணி நேரம் போய் எடுத்துட்டு வரணும், இப்படியே இந்த இதே சிச்சுவேஷன், சேம் சிச்சுவேஷன். லெட் us see the way it occurs to you. இப்போ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபன்யாசகர் காமிக்கிறார். ஸோ ஆம்டையா காவேரியிலேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு வாசலில் வச்சுட்டு அடுத்த குடம் எடுத்துகிட்டு வரா. பார்த்தா ஆற்று வாசலில் ஆம்டையா அந்த குடம் தட்டி விட்டு கீழே விழுந்திருக்கு. ஐயோ, நீங்கள் எப்போ உங்கள் காலில் அடிபட்டு கொடுத்தா? அவள் ரொம்ப பரிவோடு கேட்குறா. உங்கள் குடம் போனால் பரவாயில்ல, குடம் போனால் வேறு குடம் வாங்கிட்டுலாம், எங்கேயாவது நல்ல வேளை விழுந்து முதுகெலும்பெல்லாம் போயிருந்ததுன்னா என்னத்துக்கு ஆறுது அப்படின்னு அவள் பரிவோடு கேட்குறா. அவர் கேட்குறாரு, அடிப்பாவி பரவாயில்லடி, நான் தான் கண்ணு மண்ணு தெரியாமல் வந்துவிட்டேன், நான் பார்த்து வந்திருக்கணும், இது என் தப்பு, உன்னை பாவம் பார், நீ இங்கேருந்து 2 மைல் திருப்பியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணுமே, ரொம்ப பாவண்டி இதுன்னு அவர் சொல்கிறார். ஸோ த சேம் சிச்சுவேஷன், ஹவு ஈச் ஒன் நானே தான் ஆயிடுக, ஈச் ஒன் ஆஃப் தம் ரியலைஸ் லெட் இட் பி மீ, இட் இஸ் மை ஃபால்ட். The man thinks it is my fault and the lady thinks it is my fault. That is the one message I want to convey. That occurred to me when I was listening to the பாசுரம் today. இந்த பாசுரம் இன்னைக்கு கேட்கறச்சே எனக்கு இந்த ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எந்த மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட போங்கோ, எதுக்காக அவள் 2 பேரும் பிரிஞ்சானா, ஈகோ, நான் பண்ணது தான் ரைட்டு, நீ வச்சது தப்பு, ஒன்றுமே இருக்காது, மேட்டர் ஒன்றுமே இருக்காது. There are people who carry this ego to the grave. இது எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் எனக்கும் சேர்ந்து சொல்கிறவன் அடியேனுக்கும் இது பொருந்தும். எல்லாருக்கும் நம்ம மெசேஜ், திஸ் இஸ் நாட் அ மெசேஜ் எகெயின் லெட் இட் பி மீ, சொல்கிறவனுக்கும் கேட்குறவாளுக்கும் நம்ம ஒரு லெசன். நம்ம எல்லாரும், there are many of us, we carry this ego to the grave. அவன் மேலே தான் தப்புன்னு. நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ஆண்டாலஜி கோர்ஸ் ஒன்று படித்தேன். அவன் ஒரு லைன் அடிக்கடி சொல்லுவான், பி ஆத்தென்டிக் டு யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யூ பி ஆத்தென்டிக் டு யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், then only the transformation happens. Transformation begins with authenticity. Be authentic to yourself. என்னோட தப்பு. This is one thing I really enjoyed. I learnt it. So we should learn to put that in practice. And another quotation,
which I very often use in my team meetings. எங்கள் ஆஃபீஸில் எங்கள் டவுன் ஹால் மீட்டிங் நடக்கச்செல்லாம் எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நான் எப்பவும் சொல்கிற இதுதான். This is a quote by a Holocaust survivor by name Viktor Frankl. Is a psychologist and a psychiatrist. The quote is this, as follows, between quotes. The quote begins, between stimulus and response, there is a space. Between stimulus and response, there is a space. In that space is our power to choose our response. In that space, there is a power to choose our response. Third part, in our response lies our growth and our freedom. In our response lies our growth and our freedom. நம்ம முதல்ல ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்கிறச்சே நம்ம அடுத்த வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி, நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை திரும்பி போகிறதுக்கு முன்னாடி, எதிராளி வந்து நம்மளை அக்யூஸ் பண்ணுறாங்க, உன் மேலே தப்புடான்னு, முதல்ல we have the power to choose. டப்பான்னு கோபத்தில் வார்த்தையை விடப்படாது. என் தப்பு, முதல்ல அந்த என் தப்புன்னு சொன்ன உடனே சிம்பிள் திங், ஐ எம் சாரின்னு சொன்ன உடனே நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடும். சண்டை போடுறச்சு தான் ப்ரெஷர். அண்ட் தே கேரி, யூ கண்டினியூ டு கேரி. நம்ம நிம்மதி போகும், நம்மளோட ஹெல்த்து பாதிக்கும். அதனால் இந்த ஒரு லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே தான் பாகவதத்துலேயும் இதே தான் சொல்லுவா. அந்த நைச்சிய பாவம், நைச்சிய பாவத்தை எப்படி கொண்டு வருது? லெட் மீ கன்க்ளூட் திஸ். நானே தான் ஆயிடுக, லெட் இட் பி மீ. த டிவோட்டீஸ்ன்னு சொல்கிறது நம்ம தான். We need to be submissive to other devotees. If by any chance a devotee complains about us for no fault of us, even then a perfect Bhagavadan, a perfect devotee is supposed to accept the same and not argue against it. Remembering all this, the gopis here in this Tirupavai now says the gopi inside the house. The gopi was retaliating all along. Suddenly she started reflecting, right? Instead of simply responding, she was reflecting and started saying, let it be me. Though her first reaction was to retaliate, having reflected a moment, she accepted her fault. This is the nature of a true devotee, filled with self-abnegation. That's a Naitya Bhava. This is an essential quality of a devotee or a Bhagavata. Let's try to practice this during 2024. Let's all have a healthy, wealthy, prosperous, peaceful 2024. Narayana Narayana.